உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு கொடுக்கும். இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு வேணுங்கிறத எப்படி கேட்குறது, அதை எப்படி வாங்கிக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் கேளுங்க. நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும், நம்ம கேட்டதெல்லாம் நமக்கு கிடைக்கும், பிரபஞ்சம் உங்களுக்காக அதை நடத்தி கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் இது எல்லாமே உண்மையா? உண்மைதான். ஒருவேளை உங்களுக்கு இந்த பிரபஞ்ச சக்தி இருக்கா இல்லையான்னு சந்தேகம் வந்தால் ஒரு நிமிஷம் உங்களோட இதய துடிப்பை கவனிங்க. உங்கள் இதயம் இப்போ துடிச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணமும் இந்த சக்தி தான். நீங்கள் சாப்பிட்ட உணவு செரிமானமாகி நீங்கள் இப்போ ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு காரணமும் இந்த சக்தி தான். இந்த பூமி சுழன்றுகிட்டு இருக்கிறதுக்கும் சூரியனை விட்டு விலகி போகாமல் இருக்கிறதுக்கும் காரணம் இந்த சக்தி தான். ஒவ்வொரு அணுவும் அந்தந்த இடத்துல சரியான அலைவரிசையில் இயங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமும் இந்த சக்தி தான். இந்த சக்தி இல்லைன்னா இந்த உலகம் படைப்பு எதுவுமே நடக்காது. அப்படிப்பட்ட இந்த சக்தி நீங்கள் கேட்டால் தான் கொடுக்கணுமா? இல்லை, நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நிறைய விஷயங்களை கொடுத்துட்ருக்கு. இன்றைக்கி உங்களை உயிரோடு வாழ வச்சிட்ருக்கு, ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கு, உணவை கொடுத்துருக்கு. நீங்கள் நன்றி சொல்லக்கூடிய எக்கச்சக்கமான விஷயங்களை நீங்கள் கேட்காமலேயே உங்கள் வாழ்க்கையில் அது எப்போவுமே கொடுத்துட்டே இருக்குது. நீங்கள் கையெடுத்து கும்புறதை தவிர வேறு எதுவுமே இல்லை இந்த சக்தியை பொறுத்த வரைக்கும். நீங்கள் அதை கவனித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே புரியும். பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு வேணுங்கிறத எப்படி கேட்குறது? ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம். நீங்கள் உங்கள் மனசில் உங்களுக்கு இது வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா போதும். நீங்கள் உணர்கிற அந்த தருணம் பிரபஞ்சத்துக்கு அது வெளிப்பட்டுரும். நீங்கள் தனியாக போய் எதுவுமே செய்யணும்னு அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு அது துல்லியமாக வேலை செய்யும். துல்லியமாக நம்மளை கவனிச்சுக்கிட்டு இருக்கு. அது நம்மளை விட்டு எப்போவுமே விலகுனதே இல்லை. அதனால உங்களுக்குள்ள ஒரு சிந்தனை வந்தால் அதுக்கு அது தெரியாமல் இருக்காது. அதனால் உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா நீங்கள் அதை தீர்க்கமாக வேணும்னு நினச்சா போதும், அது பிரபஞ்சத்துக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி பல விஷயங்கள் எனக்குள்ளே இருக்குது, நான் பல விஷயங்கள் வேணும்னு ரொம்ப தீர்க்கமாக நினைக்கிறேன், ஆனால் எதுவுமே எனக்கு நடக்கலையே அப்படின்ற கேள்வி நிச்சயம் உங்களுக்கு வரும். அதுக்கும் காரணம் இருக்கு. பிரபஞ்சம் யாருக்கெல்லாம் உடனடியாக கொடுக்கும், யாருக்கு அது செயல் செய்கிறதில்ல. இந்த வித்தியாசம்தான் இங்கே நாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நான் ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அந்த தொழிலில் என் கீழே ஒரு 2 பேர் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு நாளை என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அந்த 2 பேருக்கான வேலையும் அன்னைக்கே முடிய போகுது. நாளைக்கு வேலை கொடுக்கறதுக்கு என்கிட்ட வேலை இல்லை. இவங்க 2 பேருக்கும் வேலை கொடுக்கணுமே, என்ன பண்ண போகிறேன்னு நான் யோசித்தேன். ஆனால் எனக்கு எந்த வழியும் தெரியாது, என்ன பண்ண போகிறேன்னும் தெரியாது. ஆனால் சரியாக 1 மணி நேரத்தில் அந்த அசாதாரணமான சூழ்நிலையில் அடுத்த வேலை என்னை வந்து சேர்ந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ஆனால் ரொம்ப சாதாரணமாகவும் இருந்தது. ஏன்னா இதை நான் செய்யலை, எனக்காக அந்த பிரபஞ்ச சக்தி பண்ணி கொடுத்ததுன்றது தெளிவாக எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் இது போல் பல தடவை நான் சூழ்நிலைகளை சந்திச்சிருக்கேன். அப்பெல்லாம் நடக்காத ஒரு விஷயம் இப்போ ஏன் நடந்தது? அங்கே தான் நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன், உணர்ந்தேன். நாம் இந்த பிரபஞ்ச சக்தியோட ஒத்திசைவாக வாழ ஆரம்பிக்கும் போது தான் அந்த பிரபஞ்சம் நமக்கான எல்லா விஷயங்களையும் நம்ம கேட்குறதுக்கு முன்னாடியே அல்லது நம்ம நினைக்கும் போதே அடுத்த நொடியே அது அதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறத கண்கூட நான் பார்த்தேன். பிரபஞ்சத்தோட ஒத்திசைவாக வாழ்கிறதுனா என்ன? உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் என்ன கொடுத்துருந்தாலும் சரி, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எப்படி ஏற்றுக்கிறீங்க, எப்படி அணுகிறீங்கிறத பொறுத்து தான் அந்த ஒத்திசைவு இருக்குது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டீங்கன்னா, அந்த கொடுக்கப்பட்ட சின்ன விஷயத்துக்கு உங்களால் நன்றியோடு இருக்க முடியும்னா அது நீங்கள் பிரபஞ்சத்துக்கு செய்கிற நன்றி கடன். அந்த நன்றி உணர்வு தான் நீங்கள் பிரபஞ்சத்தோட ஒத்திசைவாக இருக்கிறத உறுதி பண்ணுது. நீங்கள் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழும்போது மட்டும்தான் நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே நடக்க ஆரம்பிக்குது. அளப்பரிய இந்த பிரபஞ்ச சக்தியோட ஒத்திசைவாக பயணிக்கிறது எப்படிங்கிறத கற்றுக்க ஆரம்பிங்க. நன்றியோட ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்க ஆரம்பிங்க. இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கிற எல்லா விஷயத்தையும் ரசனையோடு பாருங்க, பேசுங்க, அனுபவிங்க, நன்றி சொல்லுங்க. இந்த ஒத்திசைவு உங்களுக்குள்ள மலரும்போது உங்களுக்கு என்ன வேணுமோ அது வேணும்னு நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே உங்களை வந்து சேரும். உங்கள் வாழ்க்கை எப்போவுமே செல்வ செழிப்பாக இருக்கும்.
இதுதான் நம்ம எல்லாரும் வாழ வேண்டிய ஒரு அற்புதமான வாழ்க்கை. இந்த பிரபஞ்ச சக்தி நீங்கள் கேட்டது எல்லாத்தையும் கொடுக்கும். நீங்கள் கேட்காததையும், உங்களுக்கு எது எல்லாம் இன்னும் சிறப்போ அதையும் எப்பவும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நன்றி.